ஹலோ கைஸ், வெல்கம் பேக் திஸ் வீடியோ. நான் தான் உங்கள் டிஎம்எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டூம் ஸ்டே ஸ்மிக்லர் ஹைட்ரேட் பைசஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஃபார் கோல்டு பேர்ஸ் அப்படிங்கிற மான்வோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அப்புறம் சாரி கைஸ், நான் இன்னொரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் இன்னொரு வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் படிக்கிற மான்வோட சைட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இப்போ பல இன்னல்கள்லாம் கடந்து வந்து புதுசாக ஒரு சைட்டையும் கண்டுபிடிச்சி அதுலேருந்து மான்வோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுறேன் கைஸ். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சரி வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம், அப்போக்லிப்ஸ் வேர்ல்டில் இருக்க மக்களை வந்து டியர் 4 வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக சீரம்ஸ் வாங்கியிருப்பான். அப்புறம் அங்கிள் பைக் கிட்ட இருந்து கேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அப்படியே அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பியிருப்பான். இதோட தான் போன சாப்டரில் முடிச்சுட்டு போயிருப்போம். இப்போ அதோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறேன் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் செம மாசா டெலிபோர்ட் ஆகி ஒரு என்ட்ரியை போட்டிருப்பான் நம்ம தலைவன். என்னதான் நம்ம ஹீரோ அப்போக்லிப்ஸ் வேர்ல்ட்லேருந்து வந்திருந்தாலும் மனசு பூராமே இன்னும் அப்போக்லிப்ஸ் வேர்ல்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க உணவு தட்டுப்பாட்டினால. அதை இன்னும் அதிகப்படுத்துகிற விதமாக வந்து டாக்ஸுங்கிற பேரில் மக்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்க நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கீழே இருக்க மக்களை நான் எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிட மாட்டேன் இப்படி நம்ம ஹீரோ ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அதை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு ஃபோன் கால் வரும். நம்ம ஹீரோ யார் இந்த அவசர அழைப்பு அப்படின்னு பார்க்க அது ஒரு அன்னோன் காலாக தான் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ என்னடா அது நம்ம எக்ஸ் எதுவும் ஃபோன் பண்ணுறாளா, சரி எடுத்து பேசுவோம். ஹலோ யார் பேசுறது அப்படின்னு கேட்க அந்த சைட்லேருந்து சென்னியான் இதானே உங்களோட நேம் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ முதல்ல இந்த பொண்ணு யார், எப்படி என்னோட பேர்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கு. அப்படி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்க இதே சமயத்தில் வந்து அந்த பொண்ணு என்னோட பேர் வந்து சூராங். சரி இப்போ நம்ம 2 பேரும் வந்து இன்ட்ரோ ஆகிட்டனால நம்ம ஒரு பிஸ்னஸ் பேசலாமா, நான் இப்படி சடனாக கேட்கறதுனால நீங்கள் வந்து என்னை தப்பாக நினச்சிக்க வேணாம். ஏன் சொல்கிறேன்னா உங்களோட நிலைமையில நான் இருந்திருந்தாலுமே இப்படி தான் திங்க் பண்ணியிருப்பேன். ஓ இப்போவாச்சும் உனக்கு புரியுதே, சரி காலை கட் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ஒரு நிமிஷம் எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா, ஏன்னா இவ்வளோ பெரிய பல்ப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு பல்ப் ஆகி போயிருக்கும். நம்ம ஹீரோ பேசுறதை கேட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் அதெல்லாம் அடக்கிக்கிட்டு, அட மிஸ்டர் சென் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்களை வந்து நல்ல நோக்கத்தோடு தான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் நம்பலாம், நான் ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன். இதனால் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பொருளும் ஆட்டையை போடுறதுக்கு வந்து நான் உங்களை கூப்பிடல. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரலன்னா நான் அதை ப்ரூஃப் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ யார் தான் இவ விட்ட சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா, முதல்ல காலை கட் பண்ணிட்டு போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால காலை கட் பண்ணிட்டு கிளம்பியிருப்பான். அந்த பொண்ணு அலோ அலோன்னு கத்திட்டு அந்த பொண்ணு ஆஃப் ஆகிருப்பா. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கடந்து போயிருது. நம்ம ஹீரோ அவன் கையாலே சமைச்சு சாப்பாடுலாம் டேபிளில் வச்சுட்டு, ரொம்ப நாள் ஆச்சுன்னா இப்படி என்னோட கையாலே சமைச்சு சாப்பிட்டு சரி இன்னைக்கு வயிறுக்கு விருந்து வச்சிட வேண்டியதுதான் இப்படி நினச்சிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்டிருக்கும். நம்ம ஹீரோ யாருடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க சுயா அப்படின்னு தான் வந்திருப்பா. நம்ம ஹீரோ என்ன சுயா மூஞ்சி 300 முழத்துக்கு தொங்கி போச்சு, என்ன இன்னைக்கு உன்னைய வந்து ஆடிஷனில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டபடியே இப்போ இவ்வளோ சொல்ல ஆரம்பிக்கிறா, அது ஒரு பெரிய கதைப்பா அப்படின்னு சொல்ல, சரி வா சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூப்பிட்டுருப்பா. ஓகே சென்யா எனக்குமே ரொம்ப பசிக்குது வா சாப்பிடலாம் இப்படி வருத்தத்தோடய சொல்லியிருப்பா. அட சூயா ஏன் சோகமாக இருக்க, இதை டேஸ்ட் பண்ணிப்பா, அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டில் நீயே மெய் மருந்து உன்னோட சோகத்தை மறந்துடும் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, எங்கே நான் சாப்பிட்டா தானே அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அவள் ஆடிஷனில் ரிஜெக்ட் ஆனதையே நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தான் நமக்குமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூயா பொண்ணு வந்து ஒரு பெரிய ஆக்டர் நடிக்கிற ஒரு படத்தில் வந்து ஆடிஷனுக்கு போயிருப்பா. அந்த படத்துக்கு ஹீரோனியா நடிக்கத்தான் போயிருப்பான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. படத்திலே ஒரே ஒரு தடவை வரக்கூடிய, அதாவது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டாக அதுவும் 4 டைலாக் பேசக்கூடிய ஒரு கேரக்டருக்கு தான் இவளும் போயிருப்பா. அந்த ஆடிஷன்லையும் செலக்ட் ஆகிருப்பா. அதுக்கப்புறம் வந்து அடிச்சு பற்றி விட்டுருப்பானுங்க. இந்த சைடு கேரக்டர் வந்து வேற ஒரு பணக்கார பொண்ணுக்கு போயிருக்கு. இதுதான்ப்பா நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்டையும் சொல்லியிருப்பா. இதன் மூலமாக நமக்குமே தெரிய வந்துருச்சு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏமா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அட போப்பா இந்த படம் எவ்வளோ பெரிய படம் தெரியுமா, இதில் ஒரு சைடு கேரக்டராக வந்தால் கூட நான் ஃபேமஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அட ஃபீல் பண்ணாத சூயா, இந்த வாய்ப்பு போனால் என்ன, இதோட பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிஷனில் உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதுவே நீ ஆக்டர் ஆகிறதுக்கான முதற்படியை தான் நீ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறத கேட்ட சூயா பொண்ணு, சென்யாங் நீ உண்மையிலே நினைக்கிறியா நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆகுவேன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஹீரோ சொன்ன வார்த்தையெல்லாம் ஆறுதலாகி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பா. நம்ம ஹீரோ உண்மையாகவே சொல்கிறேன், இதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமே வேணாம் அப்படின்னு சொல்ல, அட சென்யாங் கொஞ்சம் அமைதியாரு, இந்த டைரக்டர் தான் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. ஹலோ சொல்லுங்கள் டைரக்டர் என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த சைட்லேருந்து, ஹலோ மிஸ்
சூர்யா, நாங்கள் உங்களை வந்து ஹீரோயினியாக எங்களோட படத்துக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி சொல்கிற கேட்டால் நம்ம சூர்யாவும், டேரக்டர் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, நான் வந்து சைடு கேரக்டருக்கு ஆடிஷனுக்கு வந்திருந்தேன். இல்லை மிஸ் சூர்யா, நீங்கள் சரியாக தான் கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து ஹீரோயின் கேரக்டராக தான் நடிக்க போகிறீங்க. உங்களை வந்து ஒரு பெரிய ஆள் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரையும் சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம சூர்யா பொண்ணு நம்ம ஹீரோவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ சும்மாவே புலம்பிக்கிட்டு இருப்பா. இதில் அந்த டேரக்டர் வேற ஏதோ சொல்லியிருப்பான் போல, எதுவும் ஆன்டி கேரக்டர் எதுவும் நடிக்க சொல்லிட்டாங்க, அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ண நம்ம ஹீரோ, சூர்யா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, ஆன்டி கேரக்டர் எதுவும் நடிக்க சொல்லியிருந்தா அந்த படத்தில் வர ஆன்டி கேரக்டராகவே நடிச்சிரு, ஏன்னா இதுதான் உனக்கான முதற்படி அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. சரி சென்னியான், நான் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன்னை பற்றி நான் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இப்படி சொல்லிட்டு இவ்வளவும் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி போயிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் போகிறதுக்கு வழியே இருக்காது, ஏன்னா பின்னாடி செவருதான் இருக்கும். இதனால நம்ம ஹீரோ, சூர்யா எனக்கு பசிக்குது போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு, ஆமாம் சாப்பிட்லாம்ல, ஏன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதனால் உனக்கு ஒரு விருந்தே வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு செவத்தோட வச்சு நம்ம ஹீரோ லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பா. என்னதான் நடக்குதுன்னு எனக்கும் தெரியல கைஸ், சரி வாங்க பார்க்கலாம். சரி சென்னியாங், இப்போ நீ சொல்லு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அட சூர்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலை நீ சொல்கிறது. என்ன சென்னியாங், நான் சொல்கிறது எதுவும் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸாக வந்திருப்பா. நம்ம ஹீரோ பயங்கரமாக ப்ளஷ் ஆகிட்டு இருந்திருப்பான். சரி சென்னியாங், நானே ஆரம்பிச்சு சொல்கிறேன். டேரக்டர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா, அதைத்தானே நானும் கேட்டேன், என்ன சொன்னார்னு என்கிட்டே கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்த அந்த பொண்ணு, என்ன இந்த படத்தில் எடுத்துக்கிட்டதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. ஒருவேளை அந்த அன்னோன் கலராக இருக்குமோ, ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி சொன்னா நீ என்னை நம்புற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது தான் அந்த டேரக்டர் திடீர்னு சூர்யா பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினியை நடிக்க சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம், இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன், இப்போவே நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அட சூர்யா கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த டேரக்டர் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது, அப்புறம் நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை கேட்ட சூர்யா பொண்ணுக்கு நடக்கிற எந்த ஒரு விஷயமே புரியாமல் நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அந்த அன்னோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ண மாதிரி அந்த பொண்ணும் ஃபர்ஸ்ட் ரிங்லேயே கால் எடுத்திருப்பா. எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கேட்க வந்ததை வந்து நம்ம ஹீரோ சொல்றதுக்கு முன்னாடியே எப்படி இருந்துச்சு என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் சாக்கோட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இவ பேசுறதெல்லாம் சூர்யா பொண்ணு கேட்குற மாதிரி நம்ம ஹீரோ லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருப்பான். இப்போ இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. மிஸ்டர் சென்யாங், இப்போவாச்சும் என்ன நீங்க நம்புறீங்களா, நான் உங்ககிட்ட எந்த ஒரு ஸ்கேமும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த. அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ பெரிய ஆளா இருக்க, இப்படிப்பட்ட உனக்கு என்கிட்ட இருந்து என்ன ஒரு பிசினஸ் தேவைப்படுது, அதை தெரிஞ்சுக்கணும்னா மிஸ்டர் சென்யாங், நான் அனுப்புகிற அட்ரஸ்க்கு நீங்கள் மட்டும் தனியாக வரணும், மறந்துடாதீங்க சென்யாங், நீங்கள் மட்டும் தான் தனியாக வரணும், நீங்கள் கட்டாயமாக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன், அதுக்கு முன்னாடி நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க. அந்த சைடு ஃபோனு கட்டாயிரும். ஹீரோ பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சூர்யா பொண்ணு, என்னாச்சு சென்யாங், அந்த பொண்ணு யாரு, எனக்கு தெரியல சூர்யா யாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் சென்யாங், நீ பேசுகிற வச்சு பார்த்தா ஒன்றும் அந்த டேரக்டர் கிட்ட பேசலன்னு தெரியுது, ஆனால் நீ இதில் சம்மந்தப்பட்டிருக்க அப்படின்னா நீ தான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி நீ தான் அந்த சான்ஸை எனக்கு வாங்கி கொடுத்துருக்க படத்தில் இப்படி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இந்த சூர்யா பொண்ணு ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்க்குறா. சென்யான்னு சொல்கிறது உண்மையாலுமே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படும் அப்படிங்கிறத தான் டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஏன் இப்படி திங்க் பண்ணுறேன்னா, அந்த அன்னோன் நம்பர் சூரான் பொண்ணை வந்து நம்ம ஹீரோக்கு வந்து யாருன்னே தெரியாது. இதெல்லாம் தெரியாத நம்ம சூர்யா பொண்ணுக்கும் நம்ம ஹீரோ மேலே ஒரு சஸ்பீசியஸ் வந்திருக்கும். ஏன்னா ஒரு முட்டா பையல் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் சஸ்பீசியஸ் வரத்தான் செய்யும். இப்போ சூர்யா பொண்ணு ஃபைனலாக ஹீரோ வந்து நமக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்கான் இப்படி திங்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சூர்யா பொண்ணு, சென்யாங் உன்னோட அன்பு வந்து எனக்கு புரியுது, இருந்தாலும் நீ அங்கே தனியாக போக வேணாம், ஏன்னா எனக்காக நீ போய் அங்கே ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்காதா இப்படி சொல்கிறத கேட்ட நம்ம ஹீரோ, அட நீ சூர்யா இந்த விஷயத்தை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன், நான் தான் அந்த டேரக்டர்கிட்ட சொல்லி உனக்கு ஹீரோயின் போஸ்ட் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் அந்த டேரக்டருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்புறம் சூர்யா நீ ஹீரோயினி ஆகிட்டே போல, வாழ்த்துக்கள் சூர்யா. அப்புறம் எனக்கும் அந்த டேரக்டருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. சென்யாங் அப்படின்னா உண்மையாலுமே உனக்கு தெரியாதா? ஆமாம் சூர்யா, எனக்கு நிஜமாலுமே தெரியாது. அப்புறம் அவ்வளோ பெரிய ஆள் என்கிட்ட, அவங்களாம் வந்து என்கிட்ட பிஸ்னஸ் பேசலாம்னு சொன்னது, அப்புறம் என்னோட ரூம்மேட்டான ஒன்றை வச்சு என்னை திரும்ப கான்டாக்ட் பண்ண வச்சது, இன்னும் டீப்பாக சொல்ல போனால் நீ ஆடிஷன் அட்டன் பண்ண படத்தோட டேரக்டரை வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னா அவன் ஒன்றும் சாதாரண ஆளாக இருக்க மாட்டா சூர்யா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், இதனால் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல சூர்யா பொண்ணு, இல்லை நீ போகக்கூடாது அப்படி சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோ, சூர்யா கவலைப்படாத, போயிட்டு சேஃபாக வந்துடுவேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு சிக்ஸ் பேக்லாம் வேற இருக்குது, அதனால் ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்கள எதிர்த்து நின்று அடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமாக பில்டப் போயிட்டுருப்பான். இதை கேட்ட சூர்யா பொண்ணு, அவளுக்கு விருப்பமே இல்லாட்டி நம்ம ஹீரோ கிட்ட
சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி கொஞ்ச நேரம் ஆகி அப்புறம் ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு அமுச்சு விட்ட பிளேஸ்க்கு வந்துருப்போம். நம்ம ஹீரோவை கூட்டு வந்த காரும் கிளம்பிடும். நம்ம ஹீரோ அந்த ஏரியாவை பார்த்துட்டு இந்த இடத்த பார்த்தாவே பழைய காலத்துக்கு போகிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்படி திங்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த கார்ட்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி நான் தான் சென்யாங், நான் ஒருத்தங்க வந்து இந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்க அந்த கார்ட்ஸும் ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களை செக் பண்ணணும், உங்கள் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. இந்த கார்ட்ஸ் அப்படி சொல்லவும் நம்ம ஹீரோவும் கையெல்லாம் தூக்கியிருப்பான். நம்ம ஹீரோவும் கோஆப்ரேட் பண்ணனால அவனுங்களும் நல்லா செக் பண்ணி பார்க்குறானுங்க. கை காலம் செக் பண்ணி பார்த்துட்டு தம்பி உங்ககிட்ட எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லை, நீ இப்போ உள்ளே போகலாம், மேம் வந்து உள்ளே தான் இருக்காங்க, சரி வாங்க நாங்களே உங்களை வந்து கூட்டி போகிறோம் அப்படின்னு சொல்லவும் முன்னாடி 2 பேர் போக நம்மளும் பின்னாடி வந்திருப்பான். நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னதான் என்னோட பாடியை வந்து நான் Tier 2 வரைக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாலும் இவனுங்க கிட்ட என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணுது. இப்படி திங்க் பண்ணிட்டு அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு வந்திருப்பானுங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வரதை தெரிஞ்சுக்கிட்டு சென்யாங்க வந்து நீங்கள் இப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது, ஒழுங்கா உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷனோட உள்ளே வந்திருப்பான். வந்த நம்ம ஹீரோவை பார்த்து மிஸ்டர் சென்யாங் உள்ளே வந்து உட்காருங்க, இந்தாங்க இந்த ட்ரிங்கை குடிங்க, அப்புறம் உங்கள் ஃபேஸை வச்சு பார்த்தாவே தெரியுது அந்த காட்ஸ் வந்து வெளியே உங்களை எப்படி நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக நீங்கள் என்ன மன்னிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் பப்ளிக் எக்ஸாமில் ஆன்சர் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணும் என்னோட பேர் தான் சூரான், இது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட கால் பேசும்போதே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோக்காக தான் சொன்னேன், அதெல்லாம் தெரியும், அதுக்கு முன்னாடி என்னை எதுக்கு நீங்கள் வர சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்க உங்களுக்கு என்கிட்ட என்ன ஒரு பிஸ்னஸ் வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வந்து கேட்டிருப்பான். ஓகே சென்யாங், நீ ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்தனால நானும் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னோட தாத்தா வந்து கேன்சர்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு சரிதானே, அவருக்கு வந்து அவரோட கேன்சர் வந்து ரொம்பவே சிவியராக இருந்தனால கொஞ்சம் நிறுத்துறீங்களா சூரான், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மிஸ்டர் சென்யாங், அந்த டாக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், உங்கள் தாத்தாவுக்கு அந்த கேன்சர் க்யூர் ஆன அடுத்த செகண்ட் எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிய வந்திருக்கோம் அப்படிங்கிறது உனக்கு தெரிய வந்துருச்சுல்ல மிஸ்டர் சென்யாங், இப்போ நம்ம பிஸ்னஸ் பேசலாமா இதை பற்றி இப்படி சொல்ல நம்ம ஹீரோ உண்மையிலுமே இவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அதிர்ச்சியோடய பார்த்துட்டு இருப்பான். இப்படி நம்ம ஹீரோ சாக்கோட பார்க்குறதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க கைஸ். அப்புறம் வரப்போகிற வீடியோஸ் வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் அடுத்தடுத்த சாப்டரில் இந்த சூரான் முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும் நம்ம ஹீரோக்கு அடுத்தபடியாக. அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட பாடியை வந்து Tier 3 வரைக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிடுவான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறத வச்சே அடுத்த சாப்டர் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அடுத்த வார வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 2 GB தான் டேட்டா இருக்குது, அதனால் கொஞ்சம் ஃப்ரீ டேஸ்க்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க கைஸ். 10 minutes தான் வீடியோ வரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா பை பாய்.